மருத்துவ காப்பீடு என்று வரும்போது ஏற்கனவே நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை அறிவித்திருக்கணும். அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள். இன்றைக்கி அது சார்ந்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கணும் அதே இதில் இவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கி விடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் மே மாதத்திற்கான எங்களுக்கான சேலரி வர வேண்டும், வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அவங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரோட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, இல்லை மே மாதம் மட்டும் ஒரு ஹாஃப் சேலரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ அவங்க பேசும்போது சார் ஹாஃப் சேலரினா 7,500 வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், தயவுசெய்து அதே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னபொழுது அவங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்லும்பொழுது இப்போ உடனடியாக அவர்களும் அதிகாரிகளும் உட்காந்து பேசி மே மாதத்தில் 10,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்லியிருக்கார்கள். நாங்கள் எல்லாமே சொல்கிற மாதிரி அவங்களை எப்படி நாங்கள் இப்போ நாங்கள் பேசுவது இந்த இடைக்கால நிவாரணமாக நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க கேட்கக்கூடிய முழுமையாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லக்கூடியது என்ன என்பதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் எங்களை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாமல் அதையும் நாங்கள் கூடியவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். சார் உங்களை தான் சார் நம்புகிறோம், நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு அதனால தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம். நாங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்குறனால தான் உட்காந்து பேசுகிறனால தான் இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று அவங்க சொல்லும்போது அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரிடம் நான் மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். நமக்கான நிதி நெருக்கடியும் அவர்களே அறிந்திருக்கிறார்கள். ஆமாம் சார், எங்களுக்கே தெரியும் 2 வருஷமாக நமக்கும் SSA ஃபண்டு வரலன்னு தெரியுது. முழுமையாக இந்த அரசாங்கம் தான் அதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியும். பட் இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, எங்களுக்கும் வயிறு இருக்கிறது என்று அவர் சொல்வது உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் என்பது நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்கலாக நீங்கள் கொண்டாடுங்கள். வருகின்ற காலத்தில் அந்த மகிழ்ச்சி என்பது உறுதிப்படுத்த ஒரு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அதையும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக எப்படி அவர்களுடைய தொண்டர்களும் அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் சங்கத்துடைய நிர்வாகிகளும் அவங்க எடுத்து சொல்லப் போகிறார்களோ நானும் இன்றைக்கு உங்கள் மூலமாக போராட்ட களத்தில் இருக்கிற நீங்கள்லாம் சீக்கிரம் அதை முடித்துவிட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள். உங்கள் அனைவருக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்பது இதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த அரசாங்கம் செய்யும் என்கிற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். 15,000 ஆகிறோம். 12 வருஷமாக மோர் தென் 12 வருஷமாக மே மாதம் சேலரி, 15 வருஷமாக மே மாதங்கிறது சேலரி எல்லாம் வருஷத்துக்கு 11 மாதம் தான் உங்களுக்கு சேலரியே. பட் இருந்தாலும் அதையும் கிடையாது, அந்த ஒரு மாதம் மட்டும் நாங்கள் எப்படி எங்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்று தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாகவே எங்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கை தான். ஸோ அதையும் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு விதமாக அந்த மே மாதம் அவர்களுக்கு அன்றைக்கி என்ன தான் அது லீவ் மாதமாக இருந்தது என்று சொன்னோம், அந்த மே மாதமும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் நம்ம 75% நம்ம அதை வாங்குறோம். அது இப்போ அவங்க பேசுவாங்க. அதை சார்ந்து அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்து உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நம்ம கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவித்தாங்க. 60 வயசு வரைக்கும் அவங்களுடைய வயதை நாங்கள் உயர்த்தி கொடுத்தது ஃபஸ்ட்டு டைம். நம்ம ஒரு 2,500 ரூபா உடனடியாக. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒன்றிய அரசுலேருந்து வர வேண்டிய நிதிகள்லாம் வந்துச்சு. இவங்க கேட்ட இதெல்லாம் இவங்க கேட்காமலே இதை செய்யக்கூடியதுக்கான அனைத்து வழிவகையும் எங்களுக்கு இருந்தது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான அந்த நிதி நடிக்கையை ஒன்றிய அரசு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றது. பட் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நானும் ஒரு கை பார்க்கிறேன் என்ற விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்கள் பின்பு அவர் நிற்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முழு நேரமாக வச்சுட்டு எங்களுக்கு அறிவிங்க, அதுக்கப்புறம் எங்களை அப்சர்வ் பண்ணுங்க என்று சொல்லியிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் தானே அப்படி தயவுசெய்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் இவங்க தான் ஒரு டிசர்வ்டு ஒரு டீச்சர்ஸ் கம்யூனிட்டியாகத்தான் இவங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா என்ன தான் வாரத்தில் 3 நாட்கள் அரை நாட்கள் என்று சொன்னாலும் மற்ற வேலைகளையும் சேர்த்து பார்க்கக்கூடியவராக இதிலே பார்த்தீங்கன்னா கணினி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இதிலே பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இதிலே பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஓவியம் வரையறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க சொல்கிற மாதிரி எங்ககிட்ட இருக்க லீகல் டீமோ எங்கள்கிட்ட இருக்க லீகல் கருத்துக்களை நம்மளுடைய அரசாங்கத்தில் லீகல் டீமோட நாங்கள் உட்காரணும் என்று சொல்லியிருக்காங்க. மிக விரைவாக அதற்கான அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது அது சார்ந்து இப்போ அவங்க ஒன்று கேட்குறாங்க, நாங்கள் ஒன்று கேட்கும்போது வயாமி